அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம பாகிஸ்தான் மூலயமா இந்தியாவுக்கு என்ன செக் வைத்திருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை அப்படி நாசுக்கா அப்படி லைட்டாக இப்போ உக்ரைனுக்கு எப்படி ஆதரவு அளிக்கிறாங்களோ அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு அளிச்சிருக்காங்க. என்ன சம்பவம் அப்படின்றத அங்கே பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம நேராக அங்கே ஐரோப்பானுடைய புலம்பலை பார்த்துடலாம். அப்போ ஐரோப்பாவுடைய புலம்பல்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ, இல்லை அப்படி இருக்குமோ மாதிரி புலம்புறாங்க. எப்படி அப்படின்னா, எந்த பகுதியை ரஷ்யாவுக்கு விட்டு கொடுப்பாங்க, எந்த பகுதியை உக்ரைனுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு புலம்பலில் இருக்காங்க. ஜெலன்ஸ்கி சரியாக சாப்பிடக்கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த மனவேதனையில் நம்மளும் போய் பங்கு பெறலாம். அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன, இல்லை ஒருவேளை அமெரிக்காவுக்கு எதிராகவே எல்லோரும் திரும்ப போகிறாங்களா அப்படின்றத அங்கே பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் நம்ம இஸ்ரேல்கிட்ட வந்துடலாம். இஸ்ரேல் என்ன சம்பவன்றதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்துடலாம். தயாராக இருங்க. ஸோ வீடியோவில் பொறுத்தவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ரொம்ப கச்சிதமாக இந்தியாவுக்கு எதிராக திருப்புறாங்க. தனக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்துகிறாங்க, உக்ரைனை எப்படி பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி இனி பாகிஸ்தான் எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்றதுக்கான ஒரு மிக சிறந்த உதாரணம் என்று. அதற்கு முன்பு சமூக வலைதளங்களில் மீம்ஸ் கிரியேட்டர்லாம் போட்டு பொழந்து கட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், குப்பை வண்டி ஆசிப் முனியர் அவர்கள் குப்பை வண்டி லாரிக்குள்ளே ஒரு பென்ஸ் காரில் மோதுறாரா, மெர்சிடிஸ் பென்ஸில் மோதுறாரா. ஏன்னா அவர் தான் சொன்னார், ஹைவேஸில் பலன்னு வர பென்ஸு காராக இருக்கட்டும், ஃபெராரி காராக இருக்கட்டும், நாங்கள் குப்பை லாரி மோதனா யாருக்கு லாஸ்ன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்கன்னாங்கல்ல. அதனால் இதை தாங்கிய புகைப்படங்கள் பெரிய அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது யுவரானர், அதையும் நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒன்று. இரண்டாவது சம்பவத்தையும் நம்ம பார்க்க முடியுது. இந்தியாவுக்கு எதிராக இருக்கின்ற அந்த நிலைப்பாட்டை சீனாவுக்கு எதிராக தனது நிலைப்பாட்டில் கொள்கையுடன் இருக்கிறார்களா அமெரிக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா இந்த ட்வீட்டை பாருங்கள், பிரசிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார், இதுக்கப்புறம் எந்த நாடாக இருந்தாலும் சரி நோ எக்ஸ்டென்ஷன், ஆகஸ்ட் 1 தான் டெட்லைன், இதுக்கப்புறம் நாங்கள் போடுற வரியில் துண்டக்கானும் துணியக்கானும் ஓட போகிறாங்கன்ற மாதிரி சொன்னாரா. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறார், ஆகஸ்ட் 11னா 11 நாள் கழிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீனாவுக்கு மட்டும் ஒரு 90 நாள் நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதே நிலைப்பாடு இந்தியா பக்கம் இருக்கான்னா இந்தியா பக்கம் இல்லை, இந்தியா பக்கம் வரி விதிக்கிறாங்க. சரி, அதை தாண்டி சீனாவும் என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்காவுக்கு இன்னொரு செக் வச்சிட்டாங்க. சரி, நீங்கள் என்ன தான் எங்கள் பக்கம் வந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம், குறிப்பாக சீனாவில் இருக்கக்கூடிய டெக் நிறுவனங்கள் பைடான்ஸ், அலிபாபா, டென்செட் இவங்க எல்லாமே அமெரிக்கானுடைய என்விடியானுடைய சிப்பை பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. டியூ டு டேட்டா செக்யூரிட்டி கன்சர்ன் ஃபார் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் முதல் முறை, உலக வரலாற்றில் முதல் முறையாக சீனா மற்ற நாடுகளோட சிப்பையோ மற்றதையோ பேன் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் எங்கள் நாட்டுகளோட செக்யூரிட்டி த்ரெட்டுக்காக நாங்கள் வேண்டான்னு தடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இது என்விடியா எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இனி நாளைக்கு பார்க்கலாம், பங்குச்சந்தையில் பெரிய அளவுக்கு அடி வாங்குற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன்னா லார்ஜாக எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, இடையில் அமெரிக்கா உள்ளே பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது இதுன்னு சொன்னாங்க, இதுக்கப்புறம் யாரும் வாங்காதீங்கன்ட்டாங்க. ஆக்சுவலாக இதை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா, இவங்க சஸ்டெயின் வந்துட்டாங்க. இதெல்லாம் யார் இந்த அளவுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது அப்படின்னா அமெரிக்கா தான். ஒரு காலத்தில் சீனாவுக்கு சிப் ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ரெஸ்ட்ரிக்ட்லாம் கொடுத்தாங்க. என்விடியா இன்னும் நிறைய சிப்புகள்லாம் ரெஸ்ட்ரிக்டட் கொடுத்தாங்க. அப்பயே சீனா என்ன பண்ணாங்கன்னா பில்லியன் கணக்கில் சப்சிடிலாம் கொடுத்து எவ்வளோ சீக்கிரம் உங்களால் மேக் பண்ண முடியுமோ அதை மேக் பண்ணுங்கன்னாங்க. ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிட்டாங்கன்றாங்க. ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ்மெண்ட் அப்படின்னா அவங்களே மேக் பண்ணிட்டாங்க. யாரும் வாங்காதீங்க அப்படின்னு ரெஸ்ட்ரிக்டட் போகிறாங்கன்னு என்ன அர்த்தம், நம்மக்கிட்டே இருக்குது, இதுக்கப்புறம் எங்கே வாங்குறீங்க, ஏன் வாங்குறீங்கன்ற கேள்வி இந்த இடத்துல வருதில்ல. இப்போ எதுவுமே இல்லாத நாடு என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தடை விதிப்பாங்க. அவங்ககிட்ட இருக்கிறனால தானே பேன் பண்ணுறாங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு அம்சமாக சொல்லலாம் நம்ம. அதனால் இனி சம்பவம் சரியாக தான் இருக்கும். இன்னொரு சம்பவத்தை கூட பார்க்க முடியுது. குறிப்பாக கெனடா அண்டு ஜப்பான் இரண்டு நாடுகள் என்னென்னா பட்லி ரப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹோலோஜெனிட் பட்லி ரப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரப்பர் சீனா அளவுக்கு அதிகமாக இறக்குமதி பண்ணி இங்கே மிதமிஞ்சி அளவுக்கு க்ரியேட் பண்ணுறதுனால இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் கெனடா இந்த இரண்டு நாடுகளுக்கு உள்ள அந்த தடையை நாங்கள் நீடிக்கிறோம், ஆல்மோஸ்ட் இதுக்கப்புறம் இறக்குமதி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கான இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி ஒரு தடை வச்சுருக்காங்க. ஏற்கனவே இங்கே சீனாவிலேருந்து ரேர் எடுத்த எலிமெண்ட்லாம் ஐரோப்பாவுக்கு போகலை, அதுவுமே அவங்க ஆயுத உற்பத்தியில் சுணக்கம் ஏற்படுகிறதுன்னு ஒரு கூடுதல் தகவல். இது எல்லாம் நீங்கள் சுற்றி வலித்து கால்குலேட் பண்ணிங்கன்னா அமெரிக்கா ஏன் சீனா மீது வரி விதிக்காமல் யோசனை பண்ணுறாங்கன்றதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய பேசியிருக்கோம். நம்ம அதை தாண்டி இப்போ இந்தியாவுக்கு என்ன செக்கு, இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்காவோட நிலைப்பாடில்
என்ன எடுத்திருக்காங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை பாருங்கள். இந்த யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆகஸ்ட் 11 வெளியிட்ட அறிவிப்பு. பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இருக்காங்களா, அவங்களுக்கு கூட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய மஜித் பிரிகேட், இந்த 2 குரூப்புமே வந்து ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் FTO அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா, இவங்க 2019 2 பேருமே இணைந்து நிறைய டெரரிஸ்ட் அட்டாக் வந்து நடத்தினாங்க. அதில் குறிப்பாக 2024 கராச்சியில் வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு சூசைட் அட்டாக் ஒன்று நடந்த, மனித வெடிகுண்டு தாக்குதல் ஒன்று. குவாடர் போர்ட் பக்கத்தில் ஒரு அத்தாரிட்டி காம்ப்ளெக்ஸில் ஒரு தாக்குதல். அப்புறம் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு அதை கடத்திட்டு போயிட்டு 31 சிவிலியன்ஸ் மேலே வந்து கொண்டாங்க. இந்த மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்துறதுனால இவங்கெல்லாம் யார்? தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ ஒரு நேக்காக தனது காயை வந்து நகர்த்தியிருக்காங்க பாருங்களேன் இந்த இடத்துல. ஆக்சுவலாக பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு டஃப்பு கொடுக்குற மாதிரி, ஒரு வேளை அந்த தனி நாடுக்கான கோரிக்கையில் அவங்க பெரிய அளவுக்கு பாகிஸ்தான் டஃப்பு கொடுத்தாங்கன்னா, அவங்க இந்தியாவுக்கான ட்ரபிள் கொடுக்கறத விட உள்நாட்டு பிரச்சனையில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறதே இந்தியாவுக்கு மிகப்பெரிய வெற்றின்னு கருதப்படுகிற இந்த சமயத்தில் அழகாக வந்து அவங்கள ஒடுக்கணுன்ற முயற்சியில் அமெரிக்காவுடன் இணைந்து நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு மறைமுக ஒரு செய்தியாக பாகிஸ்தான் தரப்பில் வந்து கிளாப் பண்ணி கேக்கெல்லாம் மாறி மாறி ஊட்டிக்கிறாங்க. இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக பார்க்குறாங்க. ஏன்னா சர்வதேச நாடுகளால் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, இதுக்கப்புறம் பாகிஸ்தான் நடத்தப்படுகிற தாக்குதலுக்கு எல்லாமே வந்து முழு அங்கீகாரம் கொடுப்பாங்க. தேவைப்பட்டால் அவங்களும் ஓடி வந்து உள்ள தாக்கல் நடத்துவாங்க இந்த தீவிரவாதத்துக்கு எதிராக. அதை வந்து அதுக்கான ஸ்டெப்பை தான் அதை முன்னெடுக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். சரி, நம்மளோட கான்ஸ்பிரசி தியரி என்ன? பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து யார் உருவாக்கப்பட்டது அவங்களாக இருந்தாலும் பின்புலமாக இருந்து யாருங்க உதவி செய்கிறாங்க அப்படின்னா, நான் 3 நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஒன்று அமெரிக்காவுடைய CIA, இன்னொன்று மொசாட், இன்னொன்று இந்தியா. ஸோ மொசாதோட நோக்கம் என்ன? இவங்க மூலிமா உருவாக்கி பாகிஸ்தான் கொஞ்சம் சிதறுண்டு உடஞ்சது அப்படின்னா அவங்க அணு ஆயுதம் வைத்திருக்க தகுதியில்லா நாடாகிடும். அதுக்கப்புறம் டிஸ்மேண்டில் பண்ணிடலாம், இல்லை அதை வைத்து அடுத்தடுத்த காரியங்கள் நகர்த்தலாம். இந்தியாவுக்கு என்ன நோக்கம்? பலுசிஸ்தான் இந்த பக்கம் பெரிய அளவுக்கு வந்ததுன்னா பாகிஸ்தானோட கொட்டம் அடக்கப்படும், பெரிய அளவுக்கு ஒடுக்கப்படும். அதுக்கு நமக்கு தேவையான மர்ம மனிதர்களை கொஞ்சம் இங்கே வைத்து சம்பவம் செய்யலான்றதுக்காக இன்னொரு பாயிண்ட்டு. சரி, அமெரிக்கா ஏன் உள்ளே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா, அவங்க சீனாவும் பாகிஸ்தானும் பிரிக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தாங்க. பலுசிஸ்தான் பகுதியிலிருந்து இயற்கை வளங்களை பெரிய அளவுக்கு சீனா வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ இவங்க கடந்த 3 வருடங்களாக சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டட் வந்து ஃபெயிலர் ஆனதுக்கான காரணம், தொடர்ந்து அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அங்கே பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பெரிய அளவுக்கு டஃப்பு கொடுத்தாங்க. ஒரு கட்டத்தில் சீனா வந்து வெடிஞ்சு போயிட்டு பாகிஸ்தானை திட்டல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள தடுக்கிறீங்களா இல்லையா, இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் உங்களால் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியல, நாங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம்வா தெரியுமான்ற மாதிரிலாம் ரொம்ப சொன்னாங்க. ஸோ அமெரிக்காவுடைய நோக்கம் வந்து இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டடை முழுமையாக தடுத்து நிறுத்தணும். அதுக்காக பல பில்லியன்லாம் செலவு பண்ணாங்க. அந்த பில்லியன் செலவு பண்ணதில் இவங்க கொடுக்கப்பட்ட ஃபண்டு இதுக்குமே இருக்குது. அது வந்து இப்போ ரீசெண்டாக பதவி ஏற்றுக்கிட்ட உடனே அவங்களே இதை ஒத்துக்கிட்டாங்க. யார்? அமெரிக்க தரப்புலேயே ஒத்துக்கிட்ட நிகழ்வையும் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ திடீர்னு இப்போ ஓடி வந்து ஏன் இவங்களுக்கு தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கம் அப்படின்னா, ஆசிப் முனியர் அவர்கள் அமெரிக்காவுடைய நெருக்கம், பாகிஸ்தானுடைய பிரதமரும் அங்கே போயிட்டு அங்கே காட்டக்கூடிய நெருக்கம், இது எல்லாமே எங்களுக்கு சீனாவா அமெரிக்காவா அப்படின்னா நீங்கள் தான் தலைவா பெஸ்ட்டுன்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கொடுத்தாங்க. அது இல்லாமல் சீனாவுடைய ரொம்ப நாள் ஒரு கனவுமே கூட, ஏன்னா அங்கே பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு ஆயில் ரிசர்வ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. சீனா ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அதுக்காக தான் அவங்க பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் கிரியேட் பண்ணாங்க, இங்கேருந்து கொண்டு போகிறதுக்காக தான். பட் அமெரிக்கா நேக்காக உள்ளே போந்து அதை தட்டி தூக்கிட்டாங்க. அங்கே எங்கள் நிறுவனங்கள் அதெல்லாம் கொண்டு வந்துடுவாங்கன்ட்டு. ஸோ இதுக்கப்புறமும் பலுசிஸ்தான் பகுதியில் அமெரிக்கா தட்டி தூக்குனாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அவர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் அவங்களுடைய நோக்கம் என்ன? அவர்களை காரணம் வைத்து இதை சீனாவும் தள்ளி வச்சிட்டாங்க. இப்போ ப்ராஜெக்ட்டும் நம்மக்கிட்ட வந்துருச்சு, இதுக்கப்புறம் காரியம் முடிஞ்சதில்லவா, அதனால் அவங்கள நம்ம கொண்டு வந்துடலான்றாங்க. நீங்கள் ISIS தீவிரவாதிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, மற்ற எந்த தீவிரவாத இயக்கங்களாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் எதற்காக உருவாக்கப்பட்டாங்களோ அந்த நோக்கம் முடிந்த பின்பு அவர்கள் வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களாக அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. அது நேக்காக அவங்க காரியம் முடிஞ்சதுன்னா சரி, அதுக்கப்புறம் எங்கே போய் சேர்த்தணுமோ அங்கே போய் சேர்த்திடுவாங்க. திரும்பி பிற்காலத்தில் இவங்க உதவுவாங்க. யார்? பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து பிற்காலத்தில் வந்து உதவுவாங்க. எப்போ உதவுவாங்க அப்படின்னா, இதே பாகிஸ்தான் நாளைக்கு
அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு சில செயல்களை செஞ்சாங்க அப்படின்னாங்கன்னா நாளைக்கே அவங்க குட் பாய்ஸ் ஆகிடுவாங்க, வெரி வெரி குட் பாய்ஸ் ஆகிடுவாங்க, தடைகளை நீக்கிடுவாங்க, ஆயுதங்களும் கொடுப்பாங்க. இது பெரிய அளவுக்கான நம்ம அது என்ன சொல்கிறது, அது நாட்டாமையோட அவங்க பவருன்னு நினைக்கிறாங்க, அது மீடியாக்களோட சக்தின்னு நினைக்கிறாங்க. அது இன்னும் ஏனனாலும் எழுதலாம். ஏன்னா நம்ம அதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கடந்த கால வரலாற்றெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. ரஷ்யா வந்து உக்ரைன் மீது தாக்கல் நடத்தும் போது அவங்க இன்வேஷன்னா ஆக்கிரமிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க. அதே இவங்க ஈராக் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், ஆப்கானிஸ்தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், இந்த மாதிரி நீ எல்லா தாக்குதல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. இவங்க நடத்தினா நல்லது, மற்றவங்க நடத்தினா அவங்க நாட்டுக்கான அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லி தாக்கல் நடத்தினா அது ஆக்கிரமிப்புன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அது நம்ம மூளைக்குள்ளே கொண்டு போய் ஆழமாக பதிய வச்சுடுவாங்க உலக மக்களுக்கு. ஏன்னா அதுதான் பத்திரிகையின் சக்தி. சமீப காலமாக ராய்டர்ஸனுடைய பத்திரிகையை பற்றிலாம் நம்ம பெரிய அளவுக்கு விவாதித்திருக்கோமா இல்லவா? அது ஏதோ சாப்பிடுங்க. இனி உக்ரைனை நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். அடுத்தது வாலண்டரியாக வந்து பாகிஸ்தான் எந்த அளவுக்கு பயன்படுத்த போகிறாங்க, குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக இனி என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, இந்தியாவுக்கு என்னெல்லாம் ட்ரபிள் கொடுக்க போகிறாங்க, இந்தியா வந்து அவங்க சொல்கிறபடி கேட்கலன்னா ஆமாம் நோபல் பரிசுக்கு தகுதியான ஆள் நபர் ட்ரம்ப்பு தான் அப்படின்னு ஒரு பாராட்டு பத்திரம் ஒன்று கேட்குறாங்க. இரண்டாவது என்னென்னா, நாங்கள் தான் இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிறுத்தணும்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு போதும், நாங்கள் 25% குறைச்சிக்கிறோம். யார் பெரிய அண்ணனே பார்த்து நாங்கள் அத்தனை முறை சொல்கிறோம். நேற்று காலையில் கூட சொல்கிறாருங்க, இங்கே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நாங்கள் ஸ்வாப் பண்ணிக்கிறோன்ற இஷ்யூ கொண்டு வரும்போது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன், இந்தியா பாகிஸ்தானை தொடங்கி எல்லா யுத்தத்தையும் தொடங்கிட்டேன்னு மனசு சொல்கிறாருல்ல. அது சொல்லும் போது மறுபடியும் இங்கே இன்னும் அக்செப்ட் பண்ணலன்னும் போது அவங்களுக்கு கோபம் வருதா இல்லையா? அதனால தான் 50% வரி என்ன எவ்வளோ அதிகமாக போதோ தெரியல. அதை தாண்டி அங்கே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 3 பகுதியில் அடுத்தடுத்து புகை மண்டலங்களும் ரொம்ப ஒரு வெடிப்பு சத்தங்களும் அதிகமாக இருந்தோடனே மக்கள் கொஞ்சம் பதற்றம் அடைஞ்சிட்டாங்க. ஐயோ என்னப்பா அது அப்படின்ட்டு. அப்புறம் பாகிஸ்தான் ராணுவம் ஓடி வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க, யாரும் பயப்படாதீங்கப்பா, நாங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பழைய ஆயுதங்கள்லாம் கொஞ்சம் டிஸ்மாண்டில் பண்ணிகிட்ருக்குறோம், அதுதான் கொஞ்சம் வெடிச்சிட்ருக்கு, யாரும் பயப்படாதீங்கன்னாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஹெட் குவார்ட்டர், அதாவது நார்த் வசிரிஸ்தான் சொல்லுவாங்க, அந்த ஹெட் குவார்ட்டரில் ஒரு சில இடத்துல துப்பாக்கி சண்டையும் நடைபெற்றதாக, மேபி பலுச்சிஸ்தான் உள்ள நுழைஞ்சு தாக்கல் நடத்தினாங்களா என்னன்னு தெரியல, பட் அந்த இடத்துல ஒரு துப்பாக்கி சண்டையும் நடந்திருக்கிறது. இது அங்கே நடந்த நிகழ்வுகள் கூட. நம்ம பங்களாதேஷுக்கு ஒரு செக் வைத்திருக்கோம். குறிப்பாக பங்களாதேஷிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற சணல் வந்து முழுமையாக இந்தியா தடை விதித்திருக்கிறது. எந்த வகையிலும் இறக்குமதி செய்யக்கூடாது. லேண்ட் காரிடாராக இருக்கட்டும், இல்லை ஷிப் காரிடாராக இருக்கட்டும், ஷீ காரிடாராக இருக்கட்டும், 2 வகையிலும் இறக்குமதி செய்யக்கூடாதுன்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக அமெரிக்கானுடைய நிறுவனத்திற்கு குறிப்பாக எங்களுக்கு ஆயுதங்கள், அதாவது F404 என்ஜின், தேஜஸ் MK1A ஜெட் என்ஜினுக்கும் அப்புறம் F414 என்ஜின், இது 2ம் உடனடியாக கொஞ்சம் சீக்கிரமாக ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அனுப்புகிற வழியை பாருங்கள். ஃபாலோ அன் ஆர்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் இல்லைனா நாங்கள் ஃபைன் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன் அப்படின்னா கடுமையாக நாங்கள் ஃபைன் போட போகிறோன்ற சொல்லியிருக்காங்க. பட் எவ்வளோ சீக்கிரம் நம்ம கொடுக்குறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க இந்தியா. இனி வெளிநாட்டிலிருந்து நம்ம ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதியாளர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நம்ம டாலரில் மட்டும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வாஸ்துரோ அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்தந்த நாட்டுகளோட மதிப்பும் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பிலும் வாங்கினாவே போதும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் 5ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வெளிப்படையாகவே ஃபுல்லாகவே ஒரு அட்வைசபிள் அப்படின்றத தாண்டி நாங்கள் டாலரை அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு போல்டு மூவ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மற்ற நாடுகளுக்கு எல்லாருக்கும் எதிராகும். இதுக்கு முன்பு நம்ம வந்து இறக்குமதி பண்ணதில் ஒரு 60% இறக்குமதி டாலரை யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் அது வந்து 30% குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது அமெரிக்கா என்ன மாதிரி பார்ப்பாங்கன்னா, இதை ஆரம்பத்திலே கொஞ்சம் சரி பண்ணணும்னு நினைப்பாங்க. மேலும் நம்மளுக்கு தடைகள் விதிப்பதற்கான முகாந்திரத்தை தேடி பார்ப்பாங்க. அதனால் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தீர்ந்தாலும் இங்கே பேச்சுவார்த்தை அவ்வளோ சீக்கிரம் எட்டுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போவதற்கு நிறைய தென்படுகிறது. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுங்க. அடுத்து நம்ம நேராக இங்கே ஜெலன்ஸ்கி கிட்ட போயிடலாம். ஏன்னா பயங்கரமாக புரபகண்டாலாம் பயங்கரமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இன்றைக்கி உக்ரைனுடைய பத்திரிகைகள் கூட சொல்லியிருந்தாங்க. அடுத்த தலையும் வந்து நேராக கசகஸ்தானை தான் பிடிக்க போகிறாரு. ஏன்னா கசகஸ்தான் அவங்களோட எல்லை பகுதியில் பெரிய அளவுக்கு இருக்காங்க. இப்போ புடின் அவர்கள் வந்து அமெரிக்கா அங்கே ஓகே பண்ண உடனே அவங்க படைகள் வந்து இங்கே தயாராக இருக்குன்ற ஒரு அறிவிப்பு சொன்னாங்க. இவன் நீங்கள் தாங்க ஐயா, லட்சக்கணக்கான வீரர்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே நுழைஞ்சி ஒட்டுமொத்த உக்ரைனையே பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு சொன்னீங்க. திடீர்னு இப்போ கசகஸ்தான் பக்கம் திருப்புறாங்க. சரி, ஏதோ நீங்கள் கஷ்டப்பட்டு புலம்புறீங்கன்னு புரியுது எனக்கு. இப்போ ஐரோப்பா நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, உக்ரைனுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, கவலைப்படாதீங்க, நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டோம்
அப்படின்னு நம்மளாம் சொல்லியிருக்காங்க. துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் அவர்கள் வந்து ஜெலன்ஸ்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கிறாரு. கவலைப்படாதேப்பா, அது அவ்வளோ சீக்கிரம் சக்ஸஸ் ஆகாது, நம்ம இங்கே வாப்பா, நீ வாங்க நம்ம இடத்துக்கு வாங்க, நம்ம பேசிக்கலாம், நம்ம வந்து ஒரு நல்ல தீர்வு கொண்டு வந்துடலாம், அதனால் எந்த சூழ்நிலையிலும் உங்களோட டெரிட்டரி நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க, கிரீமியா உங்களுக்கு தான்பா, அது இதுன்னு அவர் சொல்லுவார், நீ எதுவும் ஏற்றுக்காத, நான் இருக்கிறேன், பிரச்சனை இல்லைன்னு ஒரு ஆறுதல் செய்தியை வந்து கொடுத்துருக்கிறாராம். சரி, இந்த 2 செய்தியும் அவங்களுக்கு சந்தோஷம் அளித்திருக்கிறதா அப்படின்னா, இன்னொரு செய்தியும் பார்க்க முடியுது. இன்றைக்கி டானக்ஸ் பகுதியில் உக்ரைனுடைய ஆர்மி வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா ஆர்மியினுடைய ஒரு நம்பிக்கை என்ன, கான்ஃபிடென்ட்னா, கஷ்டப்பட்டு நம்ம பிடிச்சாலும் இனி நம்ம அந்த பகுதி வந்து ஹோல்டு பண்ண முடியாது, ஏன்னா எப்படியும் அவங்க ரஷ்யாவுக்கு கொடுத்துருவாங்க அடிப்படையில் ரொம்ப சீக்கிரமாக சும்மா நடந்து போகிற அளவுக்கு முன்னேறாங்க. அடுத்தடுத்து வரைபடங்கள்லாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது. அந்த வரைபடங்கள் எல்லாமே சீக்கிரமாக வேகமாக முன்னேறிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. அடுத்து உங்களுக்கு 4 வகையான உங்களுக்கு வரைபடத்தை நான் காட்ட விரும்புகிறேன். இந்த 4 வகையான வரைபடமும் வந்து உக்ரைன் சார்பாக அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோன்னு புலம்பினாங்கல்ல, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல் புகைப்படம் இதுதான். ரஷ்யா பேசிக்காக உக்ரைனுடைய பகுதியை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் 2 என்ன அப்படின்னா, அந்த டானக்ஸ் லுஹான்ஸ் பகுதியை மட்டும் மீதி இருக்கிற பெண்டிங் வந்து மஞ்சள் கலர் இருக்குல்ல, அதை மட்டும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, மீதியெல்லாம் ஃப்ரண்ட் லைனில் ஹோல்டு பண்ணிடுவாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆப்ஷன் நம்பர் 3 என்னன்னு பார்க்குறாங்கன்னா, இல்லை கீழே இருக்கக்கூடிய ஜாப்ரோசிஷன் கெர்சன் ரீஜன் இது எல்லாமே மீதி இன்னும் பிடிக்காமல் இருக்காங்க இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு வேளை கொடுத்துருவாரோ அப்படின்னு அடுத்த கட்ட புலம்புறாங்க. ஆப்ஷன் 4 என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அந்த கெர்சன் ரீஜன் மட்டும் வந்து உக்ரைன்கிட்ட கொடுத்துட்றாங்க, மீதி இந்த ஜாப்ரோசிஷியா டானக்ஸ் லுஹான்ஸ் எல்லாம் வந்து ரஷ்யா கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இருந்தாலும் முன்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா முன்பு இருந்த அந்த வீரியத்தை விட இப்போ கொஞ்சம் குறைந்திருக்குன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுங்க. ஸோ இந்த புலம்பலெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன பலமாக தென்படுகிறது என்னவென்றால், அங்கே ட்ரம்ப் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கோங்க, எல்லாம் எக்கடு கட்டு யாரும் எங்கேயோ போங்க, இதுக்கப்புறம் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆர்கே சேனல்லே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். அவங்க இனி உக்ரைனுக்காக ஆதரவளிக்கிறன்ற பேரில் பொருளாதார தடைகளை இறங்கி வந்தாங்கன்னா அமெரிக்கா அடி வாங்கிடும். அமெரிக்கா அடி வாங்கிடும் அப்படின்னா, இப்போ ஐரோப்பா அடி வாங்கினது எதனால்? இந்த பொருளாதார தடை போட்டதுனால. ஐரோப்பா மாதிரி அவங்க என்ன இருப்பாங்களா என்ன, கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம ஏன் தேவையில்லாமல் அடி வாங்கணுன்ற அடிப்படையில் எல்லா கால்குலேஷனும் உட்காந்து டேபிளில் போட்டிருப்பாங்க. தலைவரே 37 ட்ரில்லியன் கடன், ஏற்கனவே டாலர் மீது இருக்கக்கூடிய மதிப்பு குறைய ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய நாடுகள் வந்து டாலரை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தனது ரிசர்வ் பேங்க்கில் இருக்கக்கூடிய ரிசர்வ் எடுத்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே பெரிய ட்ரபிள். இன்னும் கொஞ்சம் அதிகமாக போச்சு அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிடும். அதனால் நம்ம சாதுரியமாக அவங்க எப்படியே எக்கடு கட்டு போனால் நமக்கு என்ன, நம்ம ஒதுங்கலாம் அப்படின்ற முடிவை ரிப்போர்ட்டை கொடுத்துருப்பாங்க. இதே ரிப்போர்ட்டு தான் நாளைக்கு பாகிஸ்தானுக்கும் அவங்க எப்போ உணர போகிறாங்கன்னு தெரியல. அது வந்து எழுதி வைத்து கொள்ளுங்கள். அப்படி இல்லைனாலுமே நம்ம அடிக்கிற அடியில் ஏதாவது ஒரு சம்பவம் கண்டிப்பாக நிகழும். ஆனால் ஊடகங்கள்லாம் என்ன யுகத்தின் அடிப்படையில் எழுதுகிறாங்க அப்படின்னாங்கன்னா, இந்த இயர் எண்டுக்குள்ளார இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்கல் நடத்துகிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அதை நான் வேணால் நிறைய பேர் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க. கண்டிப்பாக இஸ்ரேல் வந்து இன்னொரு பிளானில் வந்து இருக்காங்க. மேபி அது எலெக்ஷன் நெருங்க அது கையில் எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நார்மலாகவே எலெக்ஷன் நெருங்கும் போதோ இல்லை நெதன்யாகு அவர்கள் நெருக்கடி வரும்போதெல்லாம் இப்படி ஒரு சூழ்நிலை அவர் கையில் எடுப்பார், தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை விட மறுபடியும் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வந்து ரொம்ப தொலைவெல்லாம் இல்லை. எப்போ அமெரிக்கா ஓடி வந்து பலுசிஸ்தானுக்கு இப்படி ஒரு கரங்களை நீட்டுகிறார்களோ, அதனால் என்னுடைய அனுமானத்தின்படி மறுபடியும் நம்ம உறங்கி கொண்டிருந்தாலும் தட்டி தூக்குவாங்க. இனி ஆசிப் முனீருக்கான முழு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்கன்றது அடிஷனல் தகவலாக நான் பார்க்குறேன். நான் இந்த 2 நிகழ்வுகளும் கூட ஜாப்ரோசிஷியா அணு உலை பக்கத்தில் இன்றைக்கி திடீர்னு புகை மண்டலமாக காட்சி அளித்தது. புகை மண்டலமாக காட்சி அளித்து கொஞ்சம் பதற்ற நிலை இருந்தது. அதனால் உக்ரைன் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இது அவங்க இதுக்கப்புறம் அவங்களால நிர்வகிக்க முடியாது, அதை மட்டும் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குன்ற மாதிரியான ஒரு செய்தியும் கொடுத்துருக்காங்க. நியூயார்க் டைம்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூலை 21 அங்கே உக்ரைனுக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதலில் அவங்க அதாவது டானஸ் பகுதிக்கு கீழே சொல்கிறாங்க, அது வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்புலாம் இல்லை, அது வந்து உக்ரைனுடைய ட்ரைனிங் சென்டர். அந்த ட்ரைனிங் சென்டர் நடத்தப்பட்ட தாக்குதலில் 12 ஃபாரின் வாலண்டியர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு சென்டர் அதில் ஃப்ளோரிடா ரிப்போர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 15 பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க, 100 பேர் பக்கம் மூண்டடா சொல்கிறாங்க. அது எந்த நாட்டோட மெஷினரிஸ் அப்படின்னா, அமெரிக்கா, கொலம்பியா, தைவான், டென்மார்க் போன்ற கண்ட்ரியில் அவங்க இருந்திருக்காங்கன்ற பகீர் தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை நாள் இவங்க என்ன பண்ணுவாங்க,
ஒரு பெரிய கட்டிடம் மாதிரி இருக்கும், பயங்கரமான தாக்குதல் இருக்கும். ஆனால் பாட்டிக்கு காயமடைந்து விட்டது, ஒருத்தர் 2 பேர் தான் இறந்து போயிட்டாங்கன்ற தகவல் அதிகமாக சொல்லவே மாட்டாங்க எப்போவுமே உக்ரைன் தரப்பில். நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படிப்பா இவ்வளோ பெரிய தாக்கல் நடத்துகிறாங்க, அது தீவிரவாத தாக்கல்னு வர சொல்கிறாங்க, யாருமே இருக்கிறது இல்லையே, எப்படின்னு அந்த ஆச்சரியத்துக்கான விடைகள் இப்போ தான் கிடைக்கிது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலான்னா, ரைட்டு, பத்திரிகைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உக்ரைனுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு ஒரு வசனம் கூட பார்க்க முடியுது. குறிப்பாக ஜெலன்ஸ்கி வந்து யூஏயில் இருக்கக்கூடிய ஒரு சில நிறுவனங்களுக்கு வந்து மாசானா குறிப்பிட்ட ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கிறாராம். 50 மில்லியன் பக்கம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார் இன்ன வரைக்கும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நிலங்களையோ மற்றதையோ வாங்குவதற்காகன்றாங்க. இது எல்லாமே முழுக்க திருடின பணம் மீன்ஸ் லஞ்சம், ஆயுதங்கள் இருந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வராங்களே, அந்த எக்ஸ்ட்ரா மணியை வந்து யூஏயில் தனது முதலீடாக வந்து செலுத்தியிருக்கிறாருன்ற மாதிரி துருக்கியினுடைய பத்திரிகைகள் வந்து ஒரு பகீர் குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு தகவல் கூட சொல்லியிருக்காங்க, சமீப காலமாக ஜனவரியிலிருந்து இப்போ ஆகஸ்ட் வரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதலில் ரஷ்யா வந்து 5.7 பில்லியனுக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அவங்க எல்லாத்தையும் ஸ்ட்ரைக்கு மீதி எல்லாம் சேர்த்து, அதாவது ட்ரோனுக்கு மட்டுமே 5.7 பில்லியனா, மற்ற எல்லாம் சேர்த்து ஒரு 13.4 பில்லியன். ஆனால் இங்கே உக்ரைன் வந்து சும்மா ஜஸ்ட் 0.17 $1.1 பில்லியன் தான் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சோம்னா அவங்க நிறைய செலவு பண்ணுவாங்க, அடி வாங்கிடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவை நம்ப வைக்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு பார்க்கலாம். நாம் எப்போவுமே கியூ பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுடைய பொருளாதாரம் மீழ்ந்து விடும், முடிந்தது, ஒளிந்தது, அழிந்தது, இந்த மாதிரி வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. முதல் முறையாக கியூ பத்திரிகைகளை என்ன எழுதியிருக்காங்கன்னா, ரஷ்யானுடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப ஹை பீக்கில் இருக்குது இப்போ. ஏன்னா அந்த பேச்சுவார்த்தை எல்லாமே நெருங்கி வருகின்ற சமயத்தில் ரொம்ப பாசிட்டிவான மூடு இருக்கிறதுனால மாஸ்கோனுடைய பொருளாதாரம் இது எல்லாமே ரொம்ப ஹையாக பெரிய அளவுக்கு வளர்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எனக்கே ஷாக்காக, நீங்களா அது கோட்டசாமிகளே நீங்களா அந்த அளவுக்கு எழுதுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி பாருங்கள். கியூ பத்திரிக்கை வந்து ரஷ்யா ஒன்றுமே இல்லை, இன்னும் ஒரு வருஷம் போச்சுன்னா அவ்வளோதான் காலி, பொருளாதாரம் இல்லை அப்படின்னு எழுதின பத்திரிகைகள்லாம் திடீர்னு ஓடி வந்து ஆஹா நகி ஹே வளர்ந்துட்டாங்க ஹே அப்படின்னு எழுதுறது தான் பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. ஜெலன்ஸ்கி வந்து மிக முக்கிய முடிவு என்ன எடுத்திருக்கிறாருன்னா, இதற்கு முன்பு வந்து 18 வயசுக்கு மேலே இருந்தாவே அவங்க வெளிநாடு படிக்கிறதுலேருந்து மீதி எல்லாமே அவங்க நாட்டை விட்டு போகலாம், முடிஞ்சால் அங்கே போய் தங்கி கூட சிட்டிசன்ஷிப்லாம் கூட வாங்கிக்கலாம் மற்ற நாடுகள்லாம். இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா 22 வயசாக்கிட்டார், வேணாம் கொஞ்சம் நாட்டு பிரச்சனை இருக்குது, நாட்டை கொஞ்சம் முன்னேற்ற வேண்டிய வழி இருக்குது, அதனால் 22 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்க கிளம்பிட்டுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம இந்த பக்கம் இஸ்ரேலினுடைய செய்தி வரும்போது நார்வே வந்து மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. நார்வே வந்து ஆல்மோஸ்ட் 2 ட்ரில்லியன் ஃபண்டுக்கு மேலே காசானுடைய மக்களுக்காக டைவெர்ட் பண்ணியிருக்காங்களாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு தொகைங்க, 2 ட்ரில்லியன் மேலே கொடுக்குறாங்க. பட் அது எப்படி கொண்டு போய் சேர்த்த போகிறாங்க, யாருக்கிட்ட கொடுக்க போகிறாங்க, அந்த மக்களுக்கு எப்படி போய் ரீச் ஆகும், இஸ்ரேலை மீறி அங்கே உணவுகளை கொடுத்துட முடியுமா, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நார்வே வந்து சமீபத்தில் இஸ்ரேல் நார்வேயோட ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற தொகையை கொண்டு போய் நாங்கள் காசா கிட்ட தான் கொடுப்போம்னு மிகப்பெரிய தைரியமான முடிவை நாங்கள் எடுத்துருக்குறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீ அமெரிக்கா என்ன சொல்ல போகிறாங்க, இல்லை இஸ்ரேல் என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம இஸ்ரேல் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் சயின்டிஸ்டோட புகைப்படங்கள்லாம் அது எதுவும் வெளியிட்டு உங்கள் உயிருக்கு ஆபத்து முடிச்சிடும்ன்ற மாதிரிலாம் சொன்னோடனே இன்றைக்கி அவங்க இராணுவம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓஹோ நாங்கள் வச்சிடலாமா வேட்டுன்ற மாதிரி அவங்க நெதன்யாஹு அவர்களோட ஃபோட்டோ, அப்புறம் அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர்லேருந்து எல்லாத்தோட ஃபோட்டோவும் வரிசையாக போட்டு எங்களுடைய அடுத்த குறி இவங்க தான் அப்படின்னு அவங்க வெளியிட, உடனே இஸ்ரேல் தரப்பில் என்ன முறையிடுறாங்கன்னா, பார்த்தீங்களா ஒரு நாட்டோட பிரதமரையே இந்த அளவுக்கு குறி வைக்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னும் போது நிச்சயம் இதை தட்டி கேட்க வேண்டும்ன்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. ஸோ பதிலுக்கு பதில் பெரிய அளவுக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்ந்து கொண்டு இருப்பதுன்றது கூடுதல் தகவல். அமெரிக்கா இனி வான்வெளியிலிருந்து உணவுப் பொருட்களை போட வேண்டாம் என்று முடிவெடுத்திருப்பதாக தகவல் சமீபத்தில் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து வான்வெளியிலேருந்து போடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பேராஷூட் மூலிமா இருக்கிறாங்க இல்லையா, அது நிறைய மக்கள் இறந்து போயிடுறாங்க, நிறைய பேர் அடிப்படை திடீர்னு வந்து அப்படியே அந்த க்ரௌடு மேலே இறங்கிடுது. அப்புறம் அதை கலெக்ட் பண்ணுறதுல எல்லாமே ரொம்ப இஷ்யூவாக இருக்குல்ல, அதனால் கிரவுண்ட் வழியாகவே நம்ம அனுப்பிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்களாம் ஒன்று. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு முடிவும் காசாவுக்குள்ளார இஸ்ரேலினுடைய படைகளை வெளியேற்றி விட்டு எகிப்த், ஜோர்டன், சவுதி அரேபியாவுடைய ஃபோர்ஸை உள்ளே போகலாமா, அதாவது ஹமாஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு அவங்கள உள்ளே இறக்கிடலாமா அப்படின்ற ஒரு முடிவுமே எடுத்திருப்பதாக. அது எந்த அளவுக்கு அவங்க ரீச் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஊடகங்கள் எல்லாமே பெருசாக சொல்கிறாங்க.
இல்லை அவங்க குசு குசுன்னு பேசிப்பாங்கல்ல, நம்மளால மறுவச்சு நபர்கள் தான் எங்கேனாலும் இருப்பாங்கல்ல, அவங்க குசு குசுன்னு பேசுறது நீங்கள் எப்படிப்பா கேட்டிங்கன்னா அது தெரியாது எனக்கு. ஆனால் செய்திகளாக சொன்னாங்க, அது உங்ககிட்ட சொல்கிறேன். அது முக்கிய தகவலாகவும் பார்க்கலாம் நம்ம. அதே போல் இன்றைக்கி அல்ஜசீரா வெளியிட்ட செய்தியுமே கூட இதுவரை இருந்த, அதாவது காசாவுக்குள்ள இழப்புகள் பார்த்தோம் அப்படின்னா 61,599 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாக. அதில் குறிப்பாக மார்ச் 18 ஆகஸ்ட் 12, 2025க்குள்ளார 10,078 பேர் இந்த ரீசண்ட்டு அதிகமாக பேர் இறந்து போயிருக்காங்கன்ற ஒரு குறிப்பிட்ட தகவலுமே வந்து சொல்கிறாங்க. பிஃபோர் த சீஸ்ஃபயர், அதாவது அக்டோபர் 7, 2023 ஜனவரி 18, 2025 வரைக்கும் 46,913 பேர் பக்கம் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்ற ஒரு தகவலுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் 2 விஷயம். யூகே வந்து முதல் முறையாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். இனிமேல் யூகேக்குள்ளார இந்த கிரிமினல் குற்றவாளிகள் அது இதுன்னு ஒரு சில தவறுகள்லாம் செய்கிறாங்கல்ல, அவங்கள சிறையில் அடைக்காமல் நாடு கடத்த போகிறாங்களாம். குறிப்பாக கனடா, இந்தியா, ஆஸ்திரேலியா போன்ற மக்கள்களை இனி நாங்கள் சிறையில் அடைத்து அவங்கள சோறு போட்டு நாங்கள் காசை வேஸ்ட் பண்ண விரும்பலை, உங்கள் நாட்டுக்கே நாங்கள் நாடு கடத்த போகிறோம் அப்படின்ட்டு ஒரு முடிவை வந்து எடுத்துருக்காங்களாம். என்னாச்சு, சாப்பாடு போகிறதுக்கு கஷ்டம்னு நினைக்கிறாங்களா, இல்லை நாடு கடத்துறது அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. குற்றவாளிகளை அவங்க வச்சுட்டு சாப்பாடு போகிறது என்ன பண்ணுறது? இங்கேருந்து போகிறாங்க, போயிட்டு அங்கே அந்த நாட்டுக்குள்ளே கிரிமினல் வேலை செய்யும்போது அவங்களுக்கு அங்கே என்ன வேலைன்றது அவங்க நாடு கடத்துகிற வேலையை தான் பார்ப்பாங்க. எதுவுமே பண்ணாத அகதிகளாக போகிறவங்களே அமெரிக்கா நாடு கடத்தும் போது இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளும் அப்படி தானே பண்ணிகிட்ருக்கோம். பங்களாதேஷ் போன்ற மக்கள்லாம் வந்து என்ன உங்களுக்கு என்ன வேலைன்னு துரத்திட்டு இருக்கோம், மறுபடியும் அவனுக்கு டீ குடிக்க உள்ளே வந்துடுறாங்கன்றது ஒரு கூடுதல் கதையாக பார்க்கலாம் நம்ம. இன்னொரு விளையாட்டு செய்தி இல்லைன்னா, இந்த செய்தியெல்லாம் தூக்கிட்டு வராங்க யார், உக்ரைன் தரப்பில் இருந்து ரிட்டையர்டு யூஎஸ் ஆர்மி கவுண்டர் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸராம் டேவிட் டிபோட்டோ. இவரெல்லாம் யார், எங்கே இருக்கான்னு கூட நம்மளாம் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, புடின் அவர்கள் வந்து அலாஸ்கா வரும்போது நீங்கள் கைது பண்ணிவிடுங்க, இது வந்து நல்ல ஒரு சந்தர்ப்பம், இந்த மாதிரியான சந்தர்ப்பம் வந்து அமெரிக்காவுக்கு கிடைக்காது, அதனால் மக்களே நீங்கள் பயன்படுத்திடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லியிருக்காங்க, பயங்கரமாக பேசியிருக்காங்க. உக்ரைனோட பத்திரிகைலாம் லைட்டாக அப்படியே இப்போ புடின் அவர்களை கைது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அரசியல் புரட்சியில் அப்படி இப்படின்னு கிளப்பி விட்டுருக்குறாங்க. அதனால் பார்க்கலாம், ஏதேதோ பத்திரிகைகள் உள்ளே போந்து பல வேலைகளையும் பல சித்து வேலைகளையும் இந்த பேச்சுவார்த்தையை தடுப்பதற்கான பல முயற்சிகளையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சி ஈடுபடுகிறதா இல்லை அமைதி பேச்சுவார்த்தை ஈடுபடுகிறதா என்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கான தகவல் நான் முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.